Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Stotram, stotram, stotram. Stotram, 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 stotrikram, 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 stotrikram. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், நமஸ்கரிக்கிறோம். கர்த்தர் ஒருவருக்கே கோடான கோடி நன்றி. கர்த்தர் ஒருவருக்கே கோடான கோடி மகிமையை எடுக்கிறோம். ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபை புதியதாய் இருக்கிறபடியால் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்க எங்களுக்கு உத்தரவு தந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, இந்த வருடத்தின் முதல் ஞாயிறுக்காக உம்மை நாமத்துக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் ஆண்டவரே, இந்த புதிய பொழுதை தேவர்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே ஆண்டவரே, புதிய வலிமையினாலே, புதிய கருவினாலே, புதிய ஆசீர்வாதத்தினாலே தேவன் நிரம்பிரணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொழுது கொள்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தமைக்கால் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கிற ஒரு ஆண்டவரே, ஒரு அழைப்பினருக்கு தந்ததுக்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், தடைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, ஆண்டவர் 2021 ஆண்டு ஆண்டவரே, ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே, முதல் ஞாயிறில் ஆண்டவரே, உம்மை சமூகத்திலே உம்மை அண்டிக் கொள்ளும்படியாக, உம்மை தேடும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை போற்றும்படியாய், உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தேவன் கொடுத்த நல்ல ஆண்டவரே சூழ்நிலைக்காக உம்மை நாமத்துக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து எல்லா ஆண்டவரே தடைகளை தேவன் தகர்த்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து ஆண்டவர் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதியும், வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நிர்விசாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். ஆண்டவர், ஆரம்பத்தில் முடிவுரை தேவன் ஆண்டவரே, பாடல் பகுதி தேவன் சாரம் என்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் காணிக்கை பகுதி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேத பகுதி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உயிருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எழுப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பகுதி ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, கடைசி பகுதி தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்தது நல்லது என்று போக ஒரு பிள்ளைகளுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தே, இன்னொரு நாள் தந்தே, இரவெல்லாம் காத்தே, இன்னொரு நாள் தந்தே, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே, மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி நடி,
பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனிலும் நிழலே நாள்தோறும் வாழ்வேனையா இயேசு நாதனே நிழலே நான் நாள்தோறும் வாழ்வேனையா கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா ஜெபத்தை கேட்டீரையா ஜெயத்தை தந்தீரையா பாவம் மறுக்காமலே பாதுகாத்து வந்தீரையா பாவம் மறுக்காமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி கோடி கோடி நன்றி நடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே என் ஆத்மா பாடும் என் இதயம் துடிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் என் ஆத்மா பாடும் என் இதயம் துடிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் ஹalleluya 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 hallelujah 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 சேற்று விழுந்தாய் என்னை கரத்தா தூக்கி எடுத்தார் நாட்டமெல்லாம் மாற்றினார் ரத்தத்தாலே கழுவினார் சேற்று விழுந்தாய் என்னை கரத்தா தூக்கி எடுத்தார் நாட்டமெல்லாம் மாற்றினார் ரத்தத்தாலே கழுவினார் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே இரட்சகர் இயேசுவே
இயேசுவே என் ராஜா என் ஆத்மா பாடும் என் இதயம் துதிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் என் ஆத்மா பாடும் என் இதயம் துதிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் தள்ளப்பட்ட என்னை தலைகளாய் மாற்றினார் மகிமையால் நிரப்பினார் வழிநடத்தி வருகிறார் தள்ளப்பட்ட என்னை தலைகளாய் மாற்றினார் மகிமையால் நிரப்பினார் பயன்படுத்தி வருகிறார் இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவே என் ரட்சகர் இயேசுவே என் மீட்பர் இயேசுவே என் ராஜா இயேசுவே என் ஆண்டவர் இயேசுவே என் ரட்சகர் இயேசுவே என் மீட்பர் இயேசுவே என் ராஜா என் ஆத்மா பாடும் என் இதயம் துதிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் என் ஆத்மா பாடும் என் இதயம் துதிக்கும் என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஆவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் ஆவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவர் இன்னும் இது போல் அன்பை காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவர் இன்னும் இது போல் அன்பை காணவில்லை என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை விவரிக்க முடியவில்லை வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை தேடி வந்த நேசமே ஆருயிரே இயேசுவே உம் அன்பை மட்டும் உன்னால் என்று சொல்வேன் தேடி வந்த நேசமே ஆருயிரே இயேசுவே உம் அன்பு ஒன்றே உம்மை உண்டென்று கண்டேன் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின்பும் வெறுக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவர் இன்னும் இது போல் அன்பை காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவர் இன்னும் இது போல் அன்பை காணவில்லை. சங்கீதம் 65. ராகங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமர்ந்து காத்திருக்கிறது, பொருந்தனை உமக்கு செலுத்தப்படும். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ எங்கள் மீறல்களை நிவர்த்தியாக்குகிறேன். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற நீங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர்.
சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்து தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகள் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது. அவைகள் வெள்ளிருக்கு பாடுகிறது. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. ஆண்டவர் வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர். ஆண்டவர் இந்த புதிய வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிறவர். அவருடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய சமூகத்திலே அவரை அண்டிக் கொள்ளும் போது, அவரை நாம் தேடும் போது, அவரை நாம் ஆராதிக்கும் போது, அவரை நாம் நம்பி இருக்கும் போது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். தாவீது அப்படிப்பட்ட நிலைமையிலே, ஆகவே இந்த பயங்கரமான உலகத்திலே வாழ்ந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை அண்டிக் கொண்டபடினாலே, ஆண்டவரை தேடினபடினாலே, ஆண்டவரை ஆராதித்தபடினாலே, ஆண்டவரை முழுமையாக நம்பினபடினாலே, ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஒரு பாத்திரராய் வாழ்ந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார், வருஷத்தை உடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறீர் என்று. ஆண்டவர் வருஷத்தை அவருடைய நன்மையினாலே முடிசூட்டுகிறார். ஆகவே நம்முடைய தொடக்கத்தை அவரை கொண்டு நாம் தொடங்குகிறோம். ஒரு வருடத்தை முடிக்கும் போது அவருடைய அருளாலை முடிக்கிறோம். ஒரு வருடத்தை தொடங்கும் போது அவருடைய அனுக்கிரகத்தோடு கூட ஆகவே நாம் தொடங்குகிறோம். ஆகவே இந்த வருடத்தை, ஆகவே 2021ஆம் வருடத்தை, ஆகவே ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே ஆகவே அவருடைய அனுமதியோடு கூட, அவருடைய அனுக்கிரகத்தோடு கூட, அவருடைய உதவியோடு கூட, ஆகவே அவருடைய பலத்தோடு கூட ஆகவே நாம் தொடங்கி இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை, ஆகவே தடைகள் வந்தாலும் எடுத்து போட்டு ஆண்டவர் தொடங்கும்படியாக உதவி செய்தார். ஆகவே தான் தாவீது அவருடைய வாழ்க்கையிலே ஆகவே தேவன் ஆகவே உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லுகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைது செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தந்த நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை மனிதனுடைய ஆசீர்வாதத்துக்கு மூல காரணமாய் இருக்கிறது வானம். ஆகவே வானம் திறக்கப்பட்டால் ஒழிய ஆகவே ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகவே எல்லாவற்றுக்கும் மூல காரணமாய் இருக்கிறது வானம். ஆண்டவர் வானத்தை திறக்க வேண்டும், வானத்தை திறந்து மழையை கொடுக்க வேண்டும். வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்காவிட்டால் ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறபடினாலே ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யும், நீ கைது செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தந்த நல்ல பொக்கிஷ சாலையாய் இருக்கிற வானத்தை திறப்பார் என்று. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். ஆகவே போன ஆண்டு முழுவதும் ஆகவே நாம் எத்தனையோ பேர்கள் கடன் பட்டார்கள். ஆகவே நானும் சேர்த்து ஆகவே கடன் பட்டார்கள். ஆகவே அந்த அளவுக்கு ஆகவே நம்மை மாற்றிட்டு, ஆகவே அந்த சிறிய வைரஸ் தான் அந்த அளவுக்கு ஆகவே நம்மை கடன்காரர்களாக மாற்றிவிட்டது. ஆகவே நம்மை கஷ்டவாளிகளாக அது மாற்றிவிட்டது. ஆகவே நம்மை போராட்டக்காரர்களாக அது மாற்றிவிட்டது. ஆகவே நம்மை முடங்கி கிடக்கிறவர்களாக அது அப்படியாக நம்மை மாற்றிவிட்டது. ஆகவே இந்த புதிய வருடத்திலாவது ஆண்டவருடைய அனுக்கிரகத்தோடு தொடங்கும்படியாக ஆகவே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்திலே நாம் மீண்டுமாய் வந்திருக்கிறோம். ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆண்டவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் உங்களுக்காக ஆகவே இந்த உலகம் திறக்காவிட்டாலும், ஆகவே இந்த உலகத்தில் கொடூரமான மனிதர்கள் திறக்காவிட்டாலும் ஆண்டவர் வானத்தை திறப்பார் என்று
ஆகவே வேதம் சொல்லுகிறது. யோபு 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? ஆண்டவர் கேட்கிறார். யோபை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் ஆகவே நீ பிரவேசித்தாயோ என்று அப்படியா கேட்கிறார். ஆண்டவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை அவ்வளவு சீக்கிரமாய் கண்டறிய முடியாது, அது ஆராய முடியாது, அது எண்ண முடியாதது, அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆகவேதான் பக்தனாகி யோபை பார்த்து 38ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம், உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கண்மலையில் இருக்கிற பண்டக சாலையை நீ பார்த்தாயோ? ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் பிரவேசித்தாயோ? ஆகவே இந்த மழை வருகிறது, அந்த மழைக்குள்ள போய் யாரும் ஆராய்ச்சி செய்ய முடியாது, ஆகவே பிரவேசிக்க முடியாது. வானத்திலிருந்து கொட்டுகிற மழை, வானத்திலிருந்து பொழிகிற மழை, ஆகவே அந்த மலையிலிருந்து நமக்கு பண்டக சாலை போன்று ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவரால் அருளப்பட்ட ஆசீர்வாதம், ஆண்டவரால் அருளப்பட்ட இயற்கை ஆசீர்வாதம், ஆகவே ஆண்டவரால் அருளப்பட்ட நீர் ஆசீர்வாதம், ஆகவே அது வருகிறது. ஆகவே அந்த உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கண்மலையில் ஆகவே பண்டக சாலைக்குள் நீ பார்த்தாயோ என்று ஆண்டவர் யோபை பார்த்து, ஆகவே சன்மார்க்க நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிற, பொல்லாப்பை விட்டு விலகிறவன், ஆகவே அந்த நீதிமானை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அற்புதமானவைகள், ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் அதிசயமானவைகள். அதை ஒருவனும் ஆராய முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே என்னவெல்லாம் செய்து பார்க்கிறார்கள் வானத்திலே, ஆகவே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆகவே மனிதன் அங்கே குடியிருக்க முடியுமா என்று, ஆகவே செவ்வாய் லோகத்திலே ஆகவே குடியிருக்க முடியுமா என்று சொல்லி ஆராய்ந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் அது முடிவடையவில்லை. ஆகவே மனிதனை அங்கே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அப்படியாக ஆகவே வானத்தை ஆராய முடியாது. ஆகவே தான் யோபை பார்த்து ஆண்டவர், உறைந்த மழையின் பண்டக சாலைக்குள் பிரவேசித்தாயோ? கண்மலையிலிருந்து பண்டக சாலைக்குள் ஆகவே நீ பார்த்தாய் என்று ஆண்டவர் அப்படியாக கேட்கிறார். ஆகவே சமுத்திரங்கள், ஆழங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவுகள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. ஆகவே மழை ஆகவே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அது தேவனுடைய பண்டக சாலையா இருக்கிறது. அந்த பண்டக சாலையிலிருந்து தான் ஆகவே மனிதனுக்கு உயிரை கொடுக்கிற ஆகவே தண்ணீரை, ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அந்த பண்டக சாலையிலிருந்து தான் ஆகவே ஆண்டவர் மழையை கொடுக்கும் போது ஆகவே விவசாயங்கள் எல்லாம் விளைந்து ஆகவே முளைத்து அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறது. கோதுமை மிகுந்த பலனை கொடுக்கிறது. ஆகவே நெல் ஆகவே மிகுந்த பலனை கொடுக்கிறது. மற்ற எல்லாம் தானியங்கள் மிகுந்த பலனை கொடுக்கிறது. இது ஆண்டவராலே அருளப்படுகிறது. இது தேவனாலே கொடுக்கப்படுகிறது. அது வானத்திலிருந்து தேவன் இறங்காவிட்டால், வானத்திலிருந்து தேவன் மழையை வழங்காவிட்டால், ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை கொடுக்காவிட்டால் ஆகவே எந்த மனிதன் இந்த உலகத்திலே பிழைக்க முடியாது, வாழ முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஒவ்வொரு எந்த மனிதனும் ஜீவிக்க முடியாது. ஆகவே தான் யோபை பார்த்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டார். ஆண்டவருடைய உறைந்த மலையிலே பண்டக சாலைக்குள் ஆகவே பிரவேசிக்க யாராலும் முடியாது. கண்மலையின் பண்டக சாலையில் யாராலும் அங்கே பார்க்க முடியாது. அது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அது தேவனுடைய ஆளுகையை அது வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 104 சங்கீதம் 28 வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினாலே திருப்தியாக்கும் என்று. ஆகவே நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் கொடுத்தால்தான் ஆகவே வாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற விலங்கினங்கள், ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற ஆகவே கடல் ஆழத்தில் இருக்கிறவைகள், ஆகவே பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் அவற்றுக்கெல்லாம் தேவன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லி 26 104 26. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின
திமிங்கலங்களும் உண்டு. ஆகவே கடல்ல ஆகவே கப்பல் ஓடுது, ஆனாலும் அந்த கடல்ல ஆகவே திமிங்கலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அந்த திமிங்கலங்களுக்கு யார் உணவு கொடுப்பது? ஆண்டவர் உணவு கொடுக்கிறார். ஆகவே அந்த திமிங்கலங்களுக்கு ஆகவே அந்த உயிரினங்களுக்கு ஆண்டவர் தாமே உணவுகளை ஆகவே கடல்ல ஆழத்தில் இருக்கிற ஆகவே அந்த விலங்குகளுக்கு ஆண்டவர் உணவுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அதன் மூலமாக நமக்கு உணவு கொடுக்கிறார். கடல் இருந்து நமக்கு மீன் வகைகள் வருகிறது, அவைகளை நாம் புசிக்கிறோம். ஆண்டவர் அந்த கடல் இருந்து கப்பல் ஓடுகிறது, ஆனாலும் கூட அந்த கடல் இருந்து விளைகிற மீன்களை ஆகவே நாம் சாப்பிடுகிறோம். ஆகவே அந்த மீன்களுக்கு இறை ஆண்டவர் அங்கே அதிலே கொடுக்கிறார். திமிங்கலங்களுக்கு ஆண்டவர் உணவுகளை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். ஆண்டவர் தேவனாகி கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 144:14 எங்கள் எருதுகள் பலத்தவைகளும் சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதியிலே கூக்குரல் உண்டாகாது. ஆகவே எங்கள் எருதுகள் பலத்தவைகளும் ஆகவே சத்துரு உட்புகுதலும் குடியேற போகுதலும் இராது. எங்கள் வீதியிலே கூக்குரலும் உண்டாகாது. விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவர் தாமே ஆகவே எருதுகள் பலத்தவைகளும் ஆகவே சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதியிலே கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் இப்படியா நமக்கு சொல்கிறது. அது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று ஆகவே வேதத்திலே நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அந்த கூற்று ஆகவே மெய்யாகவே நிறைவேறியது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது இஸ்ரவேலர்களை அவருடைய சத்துருக்கள் கொடுக்க போர் என்று ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதை ஆகவே வசனம் அப்படியா விளக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசிகள் தேவ சித்தம் செய்யும் போது அவருடைய எதிராளிகளாக சாத்தானினாலும் உலகத்தாலும் பகைக்கப்படுகிறார்கள். ஆகவே சத்துருக்களாலே பகைக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களாலே பகைக்கப்படுகிறார்கள். ஆகவே போன ஆண்டு முழுவதும் சத்துருக்களாலே ஆகவே ரகசிய சத்துருக்களாலே பகைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சத்துருக்களாலே ஆகவே பகைப்படுகிறார்கள். ஆகவே அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது ஆகவே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் ஆகவே இந்த உலகத்திலே ஆகவே சுவிசேஷ ஊழியங்களும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் ஆகவே இதெல்லாம் நடைபெறுகிறது. ஆகவே இதான் சந்திரி சாக்கி என்று சொல்லி ஆகவே இந்த 8 மாத காலமாக ஆகவே பலவிதமான எதிர்ப்புகளும் பலவிதமான மறைமுக எதிர்ப்புகளும் தடைகளும் ஆகவே எதிரிகளுடைய சாத்தானுடைய சூழ்ச்சினாலும் உலகத்தினாலும் பகைக்கப்பட்டோம். ஆகவே எல்லாவற்றாலும் ரகசியமாய் பகைக்கப்பட்டோம். அது டைரக்டாய் பகைக்கப்படவில்லை. காரணம் எலெக்ஷன் வர இருக்கிறது, அதனாலே ஆகவே டைரக்டாய் பகைக்கப்படவில்லை. ஆனாலும் மறைமுகமாக ஆகவே கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பகைக்கப்பட்டோம். ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆகவே நின்று போனது. நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் நின்று போனது. நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் நின்று போனது. நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் வெறுமையா இருந்தது. நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் சாத்தப்பட்டது. நம்முடைய ஆலயம் எல்லாம் பூட்டப்பட்டது. ஆகவே இந்த 4 மாதம் காலம் இருக்கிறது என்பதை எண்ணி அவர்கள் டைரக்டா நம்மோடு மோதாதபடி ஆகவே சத்துருக்கள் டைரக்டா நம்மோடு மோதாதபடி மறைமுகமாக மோதி மறைமுகமான எதிர்ப்புகளை கொடுத்து ஆகவே என்னவெல்லாம் ஆகவே பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும், என்னெல்லாம் தடைகளை போட வேண்டுமோ, என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாம் செய்து முடக்கி விட்டார்கள். தேவனுடைய திருச்சபையை முடக்கி விட்டார்கள். ஆகவே உலகம் முழுவதும் ஆண்டவராலே அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வானத்திலிருந்து மழையை கொடுக்காவிட்டால், நமது தேவன் மழையை கொடுக்காவிட்டால் எந்த மனிதனும் புசிக்க முடியாது, வாழ முடியாது, இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க முடியாது என்று பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே எந்த வேதத்திலும் சொல்லப்படவில்லை, உலகத்தில் எந்த புத்தகத்திலும் சொல்லப்படவில்லை, பைபிள்ல மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உறைந்த மழையை ஆண்டவர் கொடுக்கிறவர், கண்மலையை ஆண்டவர் பிளந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மாகாணம்
சொல்லப்படவில்லை. ஆகவே எந்த விஷயம் சொல்லப்படவில்லை. ஆகவே எந்த வேதத்திலும் சொல்லப்படவில்லை. ஆகவே தேவன் மழை கொடுக்கிறவர். ஆகவே நம்முடைய மழை கொடுக்கிற தேவனை ஆகவே நாம் அண்டிக் கொள்ள முடியாதபடி ஆகவே பலவிதமான தடைகள் எல்லாம் நமக்கு ஆகவே ஏற்பட்டது என்று, ஆனாலும் கூட தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் போது ஆகவே இப்படியாக எதிரிகளாலே சாத்தான்களினாலும் உலகத்தாலும் பகைக்கப்படுகிறோம். அதனால நாம் பகைக்கப்பட்டோம். ஆகவே மறைமுகமான பகைப்பு அது டைரக்டாக நம்மோடு அவர்கள் மோத முடியாது. ஆனா அந்த 4 மாதங்கள் முடிந்த பிற்பாடுதான் தெரியும் ஆக என்ன வேடிக்கை என்று சொல்லி. ஆகவே ஆனாலும் கூட தேவன் ஆண்டவர் வருஷத்தை ஆண்டவர் உம்முடைய நன்மையினாலே ஆகவே முடி சூட்டுகிறீர் என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே சங்கீதக்காரன் தாவீது 65ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருந்துனை உமக்கு செலுத்தப்படும் என்று அவர் அப்படியா சொல்லுகிறார். ஆகவே வருஷம் பிறக்கும் போது அநேகர் பொருந்துணைகளை பண்ணுவார்கள். ஆண்டவர் இந்த திட்டத்தை இந்த காரியத்தை நிறைவேற்றினால் நான் இதை உமக்கு செய்கிறேன், உடைய ஆலயத்துக்கு நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, உடைய திருச்சபைக்கு நான் இதை செய்கிறேன் ஆண்டவர், உடைய ஊழியத்துக்கு நான் இதை செய்கிறேன் ஆண்டவர், உமக்கு நான் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருந்துணை பண்ணுவார்கள். ஆகவே நாமும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தாவீதை போல ஆகவே தேவனே சீயோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. ஆண்டவருடைய துதியானது சீயோனிலே காத்திருக்கிறது. ஆகவே பொருந்துணை உமக்கு செலுத்தப்படும் என்று. ஆண்டவருக்கு பொருந்துணை செலுத்துகிறவர்கள் ஆண்டவருக்கு பொருந்துணை பண்ணி ஆகவே செலுத்த வேண்டும். ஆகவே பொருந்துணை பண்ணினவர்கள் பொருந்துணை செலுத்த வேண்டும். பொருந்துணை பண்ணாதவர்கள் புதியதாய் பொருந்துணை பண்ணி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஆகவே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று ஆகவே 2ஆம் வசனத்திலே தாவீது அப்படியா சொல்லுகிறார். சங்கீதம் 65:2 ஆகவே மாம்சமான ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று அவர் அப்படியா சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆகவே துதியானது காத்திருக்கிறது, பொருந்துணையானது செலுத்தப்படும். அப்படி நாம் ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும் போது, ஆண்டவரை நாம் துதிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது வருஷத்தை உம்முடைய நன்மையினாலே முடி சூட்டுகிறேன், உம்முடைய பாதைகள் நெய்யாக பொழிகிறது என்று வேதம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் நம்மை அமிதமாக நடத்த தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் 2020ஆம் ஆண்டு கொரோனாவினாலே ஆகவே பலவிதமான வீழ்ச்சி அடைந்து ஆகவே கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஊரடங்கு தொடங்கியது. ஆனால் 11வது ஊரடங்கு முடிந்து இப்போ 12வது ஊரடங்கு ஆகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு ஆகவே அது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உருமாறிய வைரஸ் கொரோனா ஆகவே அநேகரை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே 2021 3ஆம் தேதி முதல் மாதத்திலே பிறக்கட்டும் புதிய நம்பிக்கை. ஆண்டவர் சமூகத்திலே புதிய நம்பிக்கை நமக்கு ஆகவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இருந்த கொரோனா காலத்திலிருந்து மக்களை மிஞ்சும் நடவடிக்கைகள் உலகத்திலே தொடங்கிவிட்டன. தடுப்பூசிகள், ஆயுதம், மக்களை கொல்லும் கொரோனாவிலிருந்து மீட்கும் விஞ்ஞானிகள் ஆகவே 5 தடுப்பூசிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இன்று நடைமுறைக்கு ஆகவே வருகிறது. ஆகவே கண்டுபிடித்த ஆகவே இந்த தடுப்பூசிகள் ஆகவே மனிதனுடைய இறுதி வடிவம் பெற்று அது விரைவில் ஆகவே நடைமுறைக்கு வருகிறது. ஆகவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகவே பீதி அடைய தேவையில்லை. உருமாற்றம் அடைவது கொரோனாவே இயல்பு. அது உருமாற்றம் அடைவது அதனுடைய இயல்பு. ஆகவே இயல்பு அது உருமாற்றம் அடையும். ஆகவே இன்னைக்கு ஒரு வேஷத்தில் இருக்கும், நாளைக்கு ஒரு வேஷத்தில் இருக்கும், தினம் ஒரு வேஷத்தில் இருக்கும். அதை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை, அதை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு இந்த வருடம் வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதில் ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட ஆகவே இந்த கொரோனாவுடைய ஆட்டங்கள் காரியங்கள் இந்த வடுகள் மாற ஆகவே இன்னும் ஆகவே சில காலங்கள் ஆகும் என்று ஆகவே வேதம் சொல்கிறது. ஆகவே இன்னும் சில காலங்கள் ஆகிறபடினாலே ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆகவே தேவனை நாம் அண்டிக் கொள்வது ஆகவே ஆச்சரியமா இருக்கிறது. இந்த தாக்கம், இந்த வடு ஆகவே எண்ணற்ற சவால்கள், சங்கடங்கள் நிறைந்த 2020ஆம் ஆண்டின் தாக்கம் ஒரே நாளில்
தணிந்து விடாது. 2021ஆம் ஆண்டு விட பிரவேசித்து விட்டோம். இது ஒரே நாளிலே அது முடிவடையாது, ஒரே நாளே முடிகிற காரியம் அல்ல. அவற்றை நீக்குவதற்கும் மக்களுக்கு தேவையான நன்மைகளை கிடைப்பதற்கும் தொடர்ந்து நாம் பாடுபட வேண்டும். ஆகவே அத்தகைய பணிகளிலே நாம் அனைவரும் அக்கறையுடன் ஈடுபட வேண்டும். அந்த கடன் நமக்கு பணி செய்து கிடப்பது என்று நன்னேறு ஏந்தி நாம் எந்நாளும் உழைத்திட, ஊழியம் செய்திட எப்போதும் போல இப்போது நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நாம் தயாராக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நாமத்தை மறுதெறியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லி காலம் துன்மார்க்கர் மேல் கோபாக்கினின் காலத்தை கூறுகிறது. கோபாக்கினின் காலத்தை குறிக்கிறபடினாலே இந்த கோபாக்கினின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாபிலோனின் அடிமை என்பது இருந்த நாட்கள், உபத்திர நாட்களின் போது தேவனுடைய எதிரிகள் அழிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஏசாயா 13ஆம் அதிகாரம் 1-5 வாசித்து பார்க்கும் போது பாபிலோன் வருகையை குறித்து தீர்க்க தரிசனம் பல நிலைகளில் வழியாக அது நிறைவேறியது. முதலாவது கிமு 889 நடைபெற்ற அசிரியா படையெடுப்பிலே சன்கிரிப்பின் வென்றான். அதற்கு நேபுகாத்நேச்சர் தலைமையில் அது மறுபடியும் வல்லமை பெற்றது. ஆனால் கிமு 539 மேதியா பெர்சியா ராஜாவாகிய கோரெசினாலே அது பிடிக்கப்பட்டது. ஆகவே கிமு 518 மீது அது மீண்டும் முற்றுகையிடப்பட்டு அழிக்கப்பட்டது. இன்றைக்கு கோபாக்கினாலே தேசம் முழுவதும் ஆண்டவருடைய கோபாக்கினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கோபாக்கினாலே நிறைந்திருக்கிறது. ஆனால் தேவன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்க, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். உலகம் இன்றைக்கு இந்த வடு மாற, இந்த துன்பம் மாற பல நாட்கள் ஆகும், பல வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் கூட வேதம் சொல்கிறது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறார். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று. நாம் ஒருவர் இந்த வடு மாற, இந்த காயங்கள் மாற, இந்த வேதனைகள் மாற, இந்த பாடுகள் மாற, இந்த பிரச்சனைகள் மாற, இந்த உபத்திரங்கள் மாற, கண்ணீர் மாற இது எவ்வளவு காலம் ஆகும் என்று தெரியாது. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த கோபாக்கினை நாட்களிலே, இந்த வேதனை நாட்களிலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஒருவரை ஒரு தேற்றி நாம் ஆற்றும்படியாக தேவ பிள்ளைகள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவன் மக்கள் மேல் சாத்தான் வரவிடும் சோதனைகளையும் இது குறிக்கிறது. அதாவது உபத்திர காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவர்கள், ஏனெனில் அவர்கள் பசி, தாகம், துன்பம் ஆகியவற்றையும் மகா உபத்திரத்தையும் கண்ணீரையும் அவருடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, ஆண்டவர் உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு பசி, தாகம், துன்பம், அது மாத்திரம் மகா உபத்திரம், கண்ணீரும் உண்டு. என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தம், பஞ்சம், சாவு போன்ற இயற்கை சீற்றங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இயற்கை சீற்றங்கள், யுத்தம், பஞ்சம், சாவு, இது போன்ற நிலைமைகள். உபத்திர காலத்தில் மரித்து போகும் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட உபத்திர காலத்திலே மரித்து போகிற பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் அவர்கள் உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இளைப்பாறுகிறார்கள். அது தேவனாலே இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவதிகள். ஆனாலும் இது தெரியாதபடி கடந்த நாட்களிலே அவர் பெண் போலீஸ் மரித்து போய்விட்டார். அந்த பெண் போலீஸை கொண்டு போய் அடக்கம் செய்யாதபடி வீட்டிலே வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுநாதரை போல இந்த பெண் போலீஸ் உயிர் தெழுவா என்று. அதை எப்படி உயிர் தெழுவா? உயிர் தெழுவா என்று சொல்லி பல நாட்கள் பெணம் நாறி போனது. வீடு வணக்க நாறி போகுது. அவரோடு பெண் போலீஸோடு வேலை செய்கிற மற்ற 2 பெண் போலீஸும் அங்கே வந்திருக்கிறார்கள். வந்து பார்த்தால் அங்கே பெணம் இருக்கிறது, அது கோர்த்தப்பட்டிருக்கிறது, துர்நாற்றம் வீசுகிறது. உடனே போலீஸுக்கு அழைத்தால் இந்த பெண் மரித்து போன இந்த பெண் போலீஸ் மீண்டுமாக உயிர் தெழுவார் என்று சொல்லி மூட நம்பிக்கையினாலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தார்கள்.
ஆகவே உடனே போலீஸ் ஆகவே அந்த அந்த பிணத்தை கொண்டு போய் நாற்றம் எடுத்த பிணத்தை கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். அதற்கு காரணமா இருந்தவர்களை அரெஸ்ட் பண்ணி ஆகவே இப்பொழுது அவர்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை பாருங்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அது உபத்திர காலத்திலே மரித்து போகும் பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்திலே இளைப்பாறுகிறார்கள். அவர்கள் தேவனிடத்தில் இதை இளைப்பாறுகிறார்கள். ஆனால் இப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கை, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நம்ம போய் ஆக இந்த போலீஸ் அம்மா போய் என்ன செய்ய போறாங்க, என்னத்தை சாதிக்க போறாங்க, ஆகவே மறித்து போயிட்டாங்க. ஆகவே போலீஸார் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் ஒரு பதவியில் இருந்தார்கள். ஆகவே திடீரென்று உடல்நலம் சரியில்லாமல் போனது, வேலைக்கு போகல. ஆகவே அந்த போலீஸ் வேலைக்கு போகாதபடினால் மற்ற 2 பெண் போலீஸ் வீட்டுக்கு தேடி வந்து பார்த்தால் ஆகவே பிணம் இருக்கிறது, பிணமாக இருக்கிறார்கள். உடனே அவர்கள் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லி அது மீண்டும் அந்த பிணத்தை ஆகவே கொண்டு போய் இன்னும் விசாரித்துக் கொண்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியல, அது செத்து போய் உயிர்த்தெழுவாங்க. அது எப்படி உயிர்த்தெழுவாங்க? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே இந்த உபத்திர காலத்தில், இந்த கஷ்ட காலத்திலே ஆகவே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஆகவே மரிக்கிறவர் பரிசுத்தவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இன்னும் துன்பப்படாதபடி, வேதனைப்படாதபடி, அல்லல்படாதபடி, அவதிப்படாதபடி மரிக்கிற பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பிணத்தை பதைக்காமலே வைத்திருந்த அந்த தவறை அவர்கள் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஆகவே இந்த உலகத்திலே உபத்திரம் ஆகவே வரும், போராட்டம் வரும். ஆகவே இது பயங்கரமான ஒரு காலத்திலே கோபாக்கின நாட்களில் நாம் இருக்கிறோம். ஆகவே ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வதாக. ஆகவே ஏனெனில் அவர் உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இளைப்பாறுவார்கள். ஆகவே அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆகவே மரிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், அவர்கள் அந்த பூமியிலிருந்து அவர்கள் உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் இளைப்பாறுவார்கள் என்று வேதம் சொல்லி, நாட்கள் வரும் முன்னே ஜெயம் பெறும் மக்களை சோதனை காலத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதன் மூலம் தேவன் பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆகவே ஆண்டவர் ஜெயம் பெறும் மக்களை ஆண்டவர் சோதனை காலத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது மூலம் ஆகவே தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அதாவது தேவனுடைய கோபாக்கினை வரும் முன்னே ஆகவே மத்திய ஆகாயத்தின் பக்தர்களை குறித்து ஆகவே தேவன் தம்மோடு சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்து காத்திருந்து ஜெபத்தின் மூலமாக இந்த இக்கால விசுவாசிகள் ஆகவே உலகத்தில் உண்டாக போகும் உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்படவும் ஆக இல்லாவிட்டால் அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் இந்த கோபாக்கிய நாட்களிலே நாம் விடுவிக்கப்படாவிட்டால் ஆகவே வஞ்சிக்கப்படுவோம். ஆகவே இந்த உலக அந்நியராலே நாம் வஞ்சிக்கப்படுவோம், புறஜாதியாராலே நாம் வஞ்சிக்கப்படுவோம், அவருடைய அதிகாரத்தினாலே அவருடைய ஆணவத்தினாலே ஆகவே நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக விசுவாசிகள் உலகத்தில் உண்டாக போகும் உபத்திரத்திலிருந்து ஆகவே விடுவிக்கப்பட முடியும். ஆகவே அவர்கள் எப்படி என்று சொன்னால் உண்மையாயிருந்து கர்த்தருக்கு காத்து ஜெபத்தின் மூலமாக கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கும் அது உண்மையாயிருந்து காத்திருந்து ஜெபிப்பதன் மூலமாக இக்கால விசுவாசிகள் உண்டாக போகும் உபத்திரத்திலிருந்து விடுவிக்க முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், சாத்தானின் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள், கொடிய அரக்கர் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள், பொல்லாத மனிதர்கள் மூலமாக துர்மார்க்கர் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள், பல வெளியர் மூலமாக வஞ்சிக்கப்படுவார்கள். ஆகவே வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் இக்கால விசுவாசிகள் ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருந்து காத்து ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவதன் மூலம் ஆண்டவர் சமூகத்திலே அவர் ஜெபம் பண்ண வேண்டும். ஆக இப்படியா இருந்தால் ஆகவே இந்த வஞ்சிக்கப்படுகிற உலகத்திலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களை பயமுறுத்தி வஞ்சிப்பார்கள், ஆகவே பயமுறுத்தி வஞ்சிப்பார்கள். ஆகவே அதனாலே ஆகவே நீ இப்படி அதில் சேர்ந்து விட்டாயா, நீ அதில் விழுந்து விட்டாயா, நீ அதில் இருக்கிறாயா என்று சொல்லி வஞ்சித்து உங்களை பிளாக்மெயில் பண்ணி ஏமாற்றி ஆகவே வஞ்சிக்கிற உலகம் இது. கோபாக்கினின் காலம். ஆகவே அவர்களுக்கு சகல அதிகாரம் தமிழ்நாட்டில் இல்லை, அதனால அமைதியா இருக்கிறார்கள். ஆகவே 4 மாதங்கள் காத்திருக்கிறார்கள், அது என்ன நடக்கிறது என்று பார்த்து அவர்கள் மெதுவாக இறங்குவார்கள். ஆகவே அதனால் அந்த கோபாக்கிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால் ஆகவே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர், நாம் கிரியை பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆகவே துன்மார்க்கருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சத்துருகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பொல்லாதவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
வெறியர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நாம் ஆண்டவருடைய வசனங்களை காத்து ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவதன் மூலம் ஆகவே நாம் இந்த உலகத்திலே ஆகவே வஞ்சிக்கப்படாமல் நாம் இருப்போம் என்று கர்த்தருடைய வேதம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். லூக்கா 21 அதிகாரம் 26 வசனம். 26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறபடினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆகவே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனாலே பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆகவே மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும், சோர்வாயிடும். ஆகவே என்ன நடக்கிறது தெரியலையே என்று போன ஆண்டு முழுவதும் 2020 முழுவதும் ஆகவே நம்ம பயந்து கொண்டிருந்தோம். என்ன நடக்கிறது தெரியல, யாருக்குமே ஒன்றும் விவரம் புரியல, யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் கூட டாக்டர்களுக்கும் ஒன்றும் தெரியல. ஆனாலும் இதுதான் சமயம் என்று அவர்கள் தீட்டினார்கள். ஆகவே ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆட்களுக்கெல்லாம் ஆகவே 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 30 லட்சம் என்று சொல்லி ஆகவே மருந்தே இல்லாத ஆகவே இந்த வியாதிக்கு அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினார்கள். புத்திசாலிகள். ஆகவே டாக்டர், இந்த மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்கள் புத்திசாலிகள். ஆகவே இந்த சமயத்தை அவர்கள் யூஸ் பண்ணினார்கள். ஆகவே இந்த கொரோனா நேரத்தை வைத்து ஆகவே வியாதி ஆகவே இந்த கொரோனாவில் பிடிக்கப்பட்டு இந்த வைரஸினாலே பிடிக்கப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் பல லட்சங்களை அவர்கள் பிடிங்கிவிட்டு ஆகவே இன்னைக்கு கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு டாக்டர்கள் ஆகவே மருத்துவமனை அதிகாரிகள் ஆகவே இன்றைக்கு சுகாதார நிறுவனங்கள் அவர்கள் எல்லாம் ஆகவே இன்றைக்கு கோட்டீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இதுதான் சந்திரி சாக்கு என்று ஆகவே அதை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகையால் இந்த சம்பவங்கள் வரப்போக எல்லாம் ஆகவே நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று ஆகவே 36 வசனம் அப்படியா சொல்லுகிறது. லூக்கா 22:36 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது கோபாக்கியனின் காலம், இது மகா கொடிய காலம். ஆனால் அந்த நேரத்திலே கூட ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே 37 வசனத்திலே அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஆகவே 38 வசனம் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும் அதிகாலமே தேவாலயத்துக்கு அவரிடத்துக்கு வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு இருந்த நாட்களிலே ஜனங்கள் அதிகாலமே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவருடைய வசனங்களை கேட்கும்படியாய் அதிகாலமே தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கள் ஓடினார்கள் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 21 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாட்களிலே ஆண்டவர் பகல் காலத்திலே தேவாலயத்திலே அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலத்திலே வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆகவே இரவு முழுவதும் பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் இயேசுவானவர். ஆனாலும் ஆகவே ஜனங்கள் அதிகாலமே ஆகவே ஆலயத்திலே காத்திருந்தார்கள். ஆண்டவர் இரவு முழுக்க ஒலிவ மலையிலே ஜெபம் பண்ணிவிட்டு அதிகாலமே ஆலயத்துக்கு வருவார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், தேவனுடைய வசனங்களை கேட்கும்படியாய், ஆகவே தேவனுடைய மகத்துவடைய காரியங்களை கேட்கும்படியாய் ஆவலோடு ஜனங்கள் தேவாலயத்திலே போய் ஆகவே பிரவேசித்தார்கள் என்று தேவாலயத்தை அவர்கள் நாடினார்கள், தேவாலயத்துக்கு அவர்கள் போனார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கோபாக்கிலே நாம் விடுதலை பெற ஆகவே நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அந்த நேரத்திலே நாம் தேவாலயத்துக்கு போக வேண்டும். ஆகவே நாம் போன ஆண்டு முழுவதும் அப்படியாய் கட்டப்பட்டிருந்தோம். அதிகாரத்தினாலே, அது மாத்திரமல்ல அந்த வைரஸினாலே கட்டப்பட்டிருந்தோம். ஆண்டவருடைய தொழுகை செய்ய முடியவில்லை, ஆராதனைக்கு போக முடியவில்லை, சர்ச்சைக்கு போக முடியவில்லை. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நாம் பொருத்தனை பண்ண வேண்டும். ஆண்டவரே ஆண்டவர் வருஷம் முழுவதும் நான் ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டேன். ஆண்டவரே ஆராதனைக்கு ஒழுங்காக போவேன். ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உமக்காக இந்த காரியத்தை நான் செய்வேன், எனக்கு இந்த காரியங்களை செய்தோம் என்று ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். இந்த கோபாக்கினை நாளா
வந்தால் ஆகவே தேவனாகிய கர்த்தர் கரம் ஆகவே உங்களுக்கு விரோதமாய் இருக்காது. ஆனால் சத்துருக்களுக்கு உலகத்தாருக்கு அது விரோதமாய் இருக்கிறது. கோபாய்களின் நாளிலே ஆகவே பொல்லாதவர்களுக்கு அது விரோதமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாக அது இருக்கிறது. அது நிச்சயமாக இந்த வருஷத்தில் தேவன் நன்மை நாளை முடிசூட்டுவார். உன் பாதைகள் நெய்யாக பொழியும் என்று வேதம் எப்படியா நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வேதம் சொல்லி எபேசு சபைக்கு உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையும், நீ பொல்லாதவர்களை குறித்து சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற நீ சோதித்து நீ அதை அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும், ஆகவே நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. போன ஆண்டு முழுவதும் நாம் சகித்துக் கொண்டிருந்தோம், எல்லாவற்றையும் துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்தோம். ஆகவே எபேசு சபைக்கு சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறது நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை நீ சகித்துக் கொண்டிருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 4ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:4. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆனாலும் ஆண்டவர் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் ஆகவே நீ பொறுமையா இருந்த சரிப்பா, ஆகவே நீ சகித்துக் கொண்டிருந்தால் சரிப்பா, நீ பிரயாசப்பட்டா சரி, ஆனாலும் கூட ஆகவே நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சபையானது எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவிலும் அவரது வார்த்தையிலும் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்திலே அன்பு கூறும்படி நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கும்படி நாம் அழைக்கப்படவில்லை. ஆகவே நாம் எல்லாவற்றை காட்டிலும் ஆகவே தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அநேகர் இந்த உலகத்தை அன்பு கூறுவார்கள், உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறுவார்கள், உலகத்தின் அதிகாரிகளை அன்பு கூறுவார்கள், உலகத்திலே தன்னோடு இருக்கிறவர்களை, தன்னோடு பணியாற்றுகிறவர்களை அன்பு கூறுவார்கள், ஆண்டவரை விட்டு விடுவார்கள். அது தவறு. ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆகவே சபையானது எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் அவருடைய வார்த்தையில் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை தான் அதிகமா அன்பு கூறுமே தவிர ஆகவே நாம் பணியிடங்களையும் நாம் பணி செய்கிற வேலைகளையும் பணி செய்கிற ஆட்களையும் அன்பு கூறுவது அது தேவனுக்கு விரோதமானது. ஆகவே நாம் தேவனை அதிகமாய் அன்பு கூற வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே அவர்கள் கப்பல் ஏறி தங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக புறப்பட்டு அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். 27ஆம் வசனத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது சபை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து அங்கே சீசரோடு கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். ஆகவே சீசரோட ஐக்கியம், ஆகவே தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரு கம்யூனிகேஷன் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தோடு கம்யூனிகேஷன் அல்ல, ஆக உலக மக்களோடு கம்யூனிகேஷன் அல்ல, ஆக தேவனுடைய பிள்ளைகளோடு தான், ஆக ஊழியத்தோடு தான், ஆக திருச்சபையாரோடு தான் அதிகமான கம்யூனிகேஷன் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அதை பார்க்கிறார். அங்கே சீசரோடு கூட அநேக நாள் அவர்கள் சஞ்சரித்திருந்தார்கள். அவர் சேர்ந்தபொழுது சபை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிந்தார்கள் என்று வேதம் சொல்றது. பெர்கமு சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தானுடைய குடி கொண்டிருக்கிற இடத்திலே உனக்குள்ளே எனக்கு உண்மை உள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலே என்னை பற்ற விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் பெர்கமு சபைக்கு அப்படியா சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே நாமும் ஆண்டவருக்காக போன ஆண்டிலே என்ன கிரியைகளை நாம் செய்தோம், ஆண்டவருக்காக நாம் என்ன பிரயாசப்பட்டோம், ஆண்டவர் சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணினோம், ஆண்டவர் சமூகத்திலே எந்த அளவுக்கு நாம் ஐக்கியமா இருந்தோம், ஆகவே சபையோடு ஐக்கியமா இருந்தோம், ஊழியத்தோடு ஐக்கியமா இருந்தோம், ஆகவே திருச்சபை மக்களோடு ஐக்கியமா இருந்தோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே பெர்கமு சபை ராஜாக்கள், ஆகவே அவர்கள் படிப்படுகைகளாக இருந்தது. சாத்தானுடைய சிங்காசனம் என்றால் சாத்தானுடைய செல்வாக்கியம் தீமை மிகவும் அதிகம் உள்ள இடத்தை அது குறிப்பிடுகிறது. பெர்கமு ராஜாக்களை வழிபடுகிறவர்களாக அவர் அப்படியா இருந்தார்கள் என்று, ஆகவே சாத்தானுடைய சிங்காசனம் என்று அதை சொல்லுகிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். ஆகவே நாம் பொறுமையாக, ஆகவே இந்த கொரோனா வந்தது, ஆகவே நம்மால் என்ன பண்றது தெரியல, அதனால வேற வழி இல்லை, அதனால நாம் பொறுமையா இருந்தோம். அதனால வேற வழி இல்லை, நாம் முடங்கி கிடந்தோம். அதனால ஒன்றும் அறிய முடியல, ஒன்றும் நமக்கு தெரியல. ஆகவே யாருக்கும் தெரியல, ஆகவே டாக்டர்களுக்கே அது தெரியல, ஆகவே அரசாங்கத்துக்கே அது தெரியல. அதனால முடங்கியது, வீட்டுல ஏறு முடங்கியது, ஆகவே வீட்டுல ஏறு, நான் உனக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்குறேன், நீ வீட்டுல ஏறு, மத்தியானம் உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன், நீ வீட்டுல ஏறு, உனக்கு நைட்டுக்கு டிஃபன் வரும் என்று சொல்லி அரசாங்கம் சொன்னது. ஆனா ஒன்றும் வரல. ஆகவே அரசாங்கம் சும்மா வீட்டுல அது வெறுமையாக அப்படியாக அதை இருக்கணும். ஆகவே ஆனால் அநேகர் வீட்டில் இருப்பதை கொண்டு அவர்கள் அப்படியாக உண்டு புசித்தார். ஆகவே தேவனுடைய கற்பனைகளை விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படி பரிசுத்தவானுடைய பொறுமை அதனை விளங்கும். ஆனாலும் கூட நாம் பொறுமையா இருந்தோம். ஆகவே நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் கூட பொறுமையா இருந்தோம். ஆகவே ஆனாலும் நாம் கிடைச்சதை வச்சு ஆகவே நாம் சமாதானம் ஆயிட்டோம், கிடைச்சதை வச்சு நாம் திருப்தி ஆயிட்டோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சோதிக்கப்படுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1:11 வசனம் வாசித்து போக இயேசுவானவர் சோதிக்கப்படுகிறார். 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருக்கிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆகவே சாத்தான் அவரை சாப்பிடும்படி சோதித்தார். ஆகவே உணவை மட்டும் ஆண்டவர் விளக்கினார். ஆகவே தண்ணீரை ஆண்டவர் குடித்துக் கொண்டிருந்தார். உணவு மாத்திரம், ஆண்டவர் சாப்பாடு மாத்திரம் சாப்பிடல. ஆகவே பசியா இருப்பதை கண்டு சாத்தான் அவரை பணிந்தால் இந்த உலகத்தை கொடுப்பேன் என்று ஆகவே சொன்னார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தை பணிந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆகவே நாம் ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறபடினாலே, நாம் உண்மையா இருக்கிறபடினாலே ஆகவே நமக்கு ஒண்ணும் கிடைக்கல இந்த உலகத்துல இருந்து. ஆனால் இந்த உலகத்துக்கு ஆகவே நாம் வளைஞ்சி கொடுத்தால், ஆகவே இந்த உலகத்துக்கு நாம் பணிந்தால் ஆகவே எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆனாலும் உலகத்தோடு நாம் ஒத்து போனால் எல்லாம் கிடைக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அப்படி போக முடியாது. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பொறுமையோடு நாம் சகித்து ஆகவே காத்திருக்க வேண்டும். ஆகவே நானும் ஆகவே பொறுமையோடு ஆகவே காத்திருந்தேன். ரொம்ப நாளா நான் காத்திருந்தேன். ஆகவே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஆகவே திருச்சபையிலே சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சில ஊழியக்காரர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வார். மோகன் பாஸ்டர் அவர் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அவர் உதவி செய்வார். ஆபிரகாம் தாமஸ் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவருக்கு உதவி செய்வார். மற்ற ஊழியக்காரர்கள் அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆகவே நான் போய் கேட்டு எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆகவே ஆனாலும் கஷ்டமாயிடுச்சு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, ஆகவே எந்த சமுதாயம் இல்லையே, ஆகவே இந்த ஏழை சமுதாயம் இவர்களால் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அந்த டொனேஷன் புக்கை எடுத்துட்டு ஆகவே இந்த பட்டணம் எல்லாம் சுத்தினேன். அங்க ஒருவரும் இறக்கப்படல. ஆகவே அதை 1-2 பேர் ஆகவே 100-200 கொடுத்தாங்க. அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? ஆகவே இறக்கப்படல. ஆகவே இந்த சபையை அந்த ஊரில் இருக்கிற மக்களை சில இடத்துல ஆகவே ஜெபம் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு காணி கொடுத்துருவேன். ஆகவே அரித்து போன அந்த வயசான அம்மா ஆகவே சந்திராமா ஆகவே காபி குடிக்கல, காலையிலிருந்து டீ குடிக்கல, பசங்க ஒண்ணுமே எனக்கு சாப்பாடு தரல சொல்லுவாங்க. உடனே ஜெபம் பண்ணிட்டு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. பல நாட்கள் அப்படியா கொடுத்துருக்கு. ஆனா அவங்க கொடுத்தாங்களா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது எப்போ டைம் கொடுப்பாங்க அந்த சந்திராமா. ஆகவே ஆனாலும் கூட ஆகவே அந்த சபையை அந்த குடும்பத்தார் பார்த்தார்கள். ஆகவே நம்ம செலவு பண்ணோம். ஆகவே சபைக்கு தானே போயிட்டு இருந்தாங்க, இன்னொரு ஐயா போயிட்டு இருந்தாங்க, அந்த ஐயா குடிக்கலாம், அந்த ஐயாவை கொய்யா குடிக்கலான்னு அவர்கள் அப்படியா குடித்து விட்டார்கள். அவர் அவர் சாவெல்லாம் எடுத்து அவர் செலவு பண்ணியிருக்கிறார். அவர் ராஜா விட்டு கண்ணு குட்டி அவர் செய்யலாம், நான் செய்ய முடியாது. நான் சின்ன வயசுல இருந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறேன். அவர்கள் உலக வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி அவர் வேலையை செய்து அவர்கள் வந்தார்கள். ஆகவே இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆகவே எந்த சமுதாயமும் இறக்கப்படவில்லை. ஆகவே இப்படியாக காணப்பட்ட ஆகவே நான் எந்த சமுதாயம் சார்ந்தவன் என்று ரொம்ப நாளா எனக்கு தெரியாது. அப்ப என்னுடைய தாயார் கேட்ட அதை அறிந்து கொண்டேன். ஆகவே என்னுடைய தகப்பனாருடைய சமுதாயத்தை ஆராய்ச்சி பண்ண, அதன் மூலமாக அதை அறிந்து கொண்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான். ஆக அது முன்னால நான் எந்த சமுதாயம் சார்ந்தவன் தெரியாது. ஆனால் அந்தந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் ஆகவே கிறிஸ்துவத்திலும் அப்படியா இருக்கிறது. ஆகவே பாகுபாடு இருக்கிறது. ஆக ஊழியக்காரர்களுக்குள்ள பெரிய சபைகளுக்குள்ள பாகுபாடு. இந்த சமுதாயம் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவன், அவனுக்கு உதவி பண்ணலாம். ஆகவே இவன் எந்த சமுதாயம் சார்ந்தவன் தெரியாது, இவனுக்கு ஏன் உதவி பண்ணணும் என்று சொல்லி அவர்கள் அல்லது தட்டி அப்படியா விட்டு விட்டார்கள். எனக்கு தெரியாது. ஆகவே எந்த சமுதாயம் எனக்கு ரொம்ப நாள தெரியாமல் இருந்தது. ஆகவே ஆனாலும் கூட இந்த ஏழை சமுதாயமாவது நமக்கு தூக்கி விடுவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் நினைத்தார்கள். ஆகவே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்.
நாங்கள் சர்ச்சுக்கு வரணும்னா, நாங்கள் ஆண்டவரை தேடணும்னா நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஆகவே நீங்க தான் எங்களுக்கு துணிமணி கொடுக்கணும், நீங்க தான் எங்களுக்கு காசு கொடுக்கணும், ஜெபம் பண்ணிட்டு காணிக்க. ஆகவே இன்றைக்கு சில முட்டாள் ஊழியக்காரர் அதை செய்கிறார்கள். விசுவாசி வீட்டுக்கு வருவார்கள், ஜெபம் பண்ணிட்டு காணிக்க கொடுத்துட்டு போவாங்க. ஊழியக்காரர்கள் மனதரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேதத்துக்கு புறம்பாக அதை செய்து கொண்டிருந்த பட்டணத்திலே அவர்கள் வருவார்கள், வீட்டில் ஜெபம் பண்ணுவார்கள், பண்ணிட்டு அவர்கள் காணிக்க வாங்க மாட்டார்கள். அவர்கள் கோடீஸ்வரர், அவர்கள் காணிக்க தேவையில்லை, அவர்கள் காணிக்க கொடுத்துட்டு போடுவார்கள். அந்த மாதிரி மாற்றி அந்த ஊரை அப்படியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அந்த ஜனங்களை மாற்ற முடியவில்லை. ஆகவே கொடுக்கிற இடத்துக்கு அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆகவே பணம் கொடுக்கிற இடத்திலே அவர் அப்படியே போகிறார்கள். ஆகவே சமுதாயத்திலே ஆகவே என்னை ஆதரிக்க யாரும் இல்லை என்று நான் அப்படியா இருக்கும் போது ஆகவே எனக்கே தெரியாது என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஆகவே அங்கே அந்த கல்யாணத்தில் இருக்கிற குடும்பம் அப்படியா உதவி செய்தார்கள். ஆகவே ஐயப்பதாங்கள் குடும்பம் அப்படியா உதவி செய்தார்கள். ஆகவே இன்றைக்கு நான் நிலைத்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் கூட ஆகவே ஜெபம் செய்துவிட்டு ஆகவே அவர்களுக்கு காணிக்கை கொடுத்து விட்டு வருவேன். சில பேர் தவிர ஆகவே சில பேர் தவிர ஆகவே நேசமா வீட்டுல ஆகவே ஜெபம் பண்ண அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். அந்த சகோதரிமார் வீட்டுல ஜெபம் பண்ணா அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். பெரியம்மா வீட்டுல செஞ்சால் அவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள். ஆகவே இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் காணிக்கை கொடுப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அதை நடைமுறைக்கு இல்லை, அந்த பழக்கம் அவர்களுக்கு இல்லை, அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு தெரியல. ஆனாலும் கூட தேவனாய் கர்த்தர் தாமே ஆகவே கரையாஞ்சாவடி குடும்பம், ஐயப்பன் குடும்பம், 1000 விளக்கு குடும்பம் ஆகவே இப்படியாக உதவிக்காரங்களை நீட்டி ஆண்டவர் ஆகவே எழுப்பி ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் இந்த ஊழியத்தை அப்படியா எழுப்பி கொடுத்தார். ஆனாலும் கூட கரையாஞ்சாவில் அவர்கள் குடும்பம் அப்படியாய் பார்த்து ஆகவே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆகவே எங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே அந்த வீட்டை நான் இடித்து பெரிய வீட்டை புதிய வீட்டை கட்ட வேண்டும், எங்களுக்கு உதவுங்கள் என்று அந்த அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார். ஆகவே இந்த பாஸ்டர் ஆகவே எங்க வீட்டுக்கு 25 வருஷமாக ஆகவே தொடர்பில் இருக்கிறார். 25 வருஷமாக இவர் ஆகவே கரையாஞ்சாவடியில் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் வீடு வாசல் இல்லாதபடி வாடகை வீட்டிலே நாங்கள் அடைந்த வீடு வீடாய் மாறிக்கொண்டிருக்கும் போது ஆகவே அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக போய்விடுவார். காரணம் அப்ஜெக்ஷன் அங்கே தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே 20 குடும்பத்தோடு ஐக்கியமா இருந்தபடினால் என் குடும்பத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினபடினாலே ஆக 25 வருஷம் ஆக எங்களோடு ஐக்கியமா இருந்தபடினாலே அவருக்கு நாங்கள் இதை செஞ்சோம். உங்களுக்கு நான் செய்ய முடியாது அப்பா. ஆகவே காட்டு பக்கத்துல எல்லாம் அவிழ்த்து விடுறாரு. ஆகவே காட்டு பக்கத்துல போய் பணத்தை கொட்டுறாரு. ஆகவே அப்படி இருக்கும்போது நான் எப்படி செய்வோம்? இல்ல அவர் வீட்டுக்கு செய்ய மாட்டாரு, ஊருக்கு தான் அவர் செய்து கொண்டு ஊருக்கு உழைப்பவர், வீட்டுக்கு உழைப்பவர் அல்ல அந்த ஊழியக்காரர், அந்த ஊருக்கு உழைப்பவர் என்று சொல்லி அவன் பையன், அந்த ஊழியக்காரருடைய பையன் ஆகவே ஏறக்குறைய 4-5 வருஷமாக அவர்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்கள் எங்களால் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமை அடைந்து ஆகவே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா, ஒன்றும் இல்லாதவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா. ஆகவே நாம் உழைக்கிறோம். ஆகவே நம் அப்பா உழைத்தவர், நம் அம்மா ஆகவே நர்ஸா மென்டல் ஆஸ்பத்திரி நர்ஸா இருந்தவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆகவே நாம் உழைத்தோம், ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது எப்படி சாத்தியமானது என்று சொல்லி ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் இதை ஆசீர்வாத தேவன் கட்டளையிட்டார். ஆகவே அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கு தருவைகளை என்ன காரியத்துக்காக கொடுக்கிறாரோ அதற்காக செலவு பண்ணுவேன். ஆகவே ஆண்டவர் ஆகாரத்துக்காக அந்த பணத்தை கொடுத்து ஆகாரத்துக்காக செலவு பண்ணுவேன். இந்த பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். அது ஆசீர்வாதத்தை ஆகவே நின்றுவிடும். ஆகவே நம்முடைய கிணறு ஆகவே சுரைக்காது. ஆகவே அது நின்றுவிடும். ஆகவே நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆகவே என்ன காரியத்துக்காக உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த காரியத்துக்காக நீ அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்னை இப்படியாக ஜார்ஜ் கொஞ்ச நாள் ஆகவே என்னோட கூட இருந்தா. ஆகவே அதனால கூட அந்த உணவுக்காக ஆகவே அது ஆண்டவர் கொடுத்தபடினாலே ஆகவே என்னோடு இருக்கிறவர்கள் அந்த உணவுக்காக அதை செலவு பண்ண, வேற எந்த காரியத்துக்காக செலவு பண்ண, உணவுக்காக ஒன்று அந்த வண்டி டியூ கட்ட, ஆகவே 2வது உணவுக்காக செலவு பண்ண. நான் உண்மையா இருந்தேன். ஆனா ஜார்ஜ் உண்மையா இருந்தானா இல்லையான்னு தெரியாது, நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே நான் உண்மையா இருந்தேன், இன்றைக்கு வரை உண்மையா இருக்கிறேன். ஆகவே இந்த நாள்ல கூட என் மகனுக்கு என்ன கொடுக்கறனோ அதை தான் அவனுக்கு கொடுக்கிறேன். உட்கார வச்சு அவனுக்கு கொடுக்கிறேன். என் மகனுக்கு மீன் கொடுத்தா அவனுக்கு மீன் கொடுக்கிறேன். ஆகவே என் மகனுக்கு ஆகவே சிக்கன் 65 கொடுத்தா அவனுக்கு 65 கொடுக்கிறேன். ஆகவே என் மகனுக்கு என்ன கொடுக்கிறோம் அதை தான் வேற்றுமை பாராதபடி இதை செய்கிறேன். நான் உண்மையாக இருந்தேன், இப்பொழுது உண்மையா இருக்கிறேன். ஆனா ஜார்ஜ் உண்மையாக இருந்தானா, இப்ப உண்மையா இருக்கிறானா எனக்கு தெரியாது. ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம்
ஆகவே இன்றைக்கு வரை நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, ஆண்டவர் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கிற அந்த வருமானத்தை கொண்டு அவை புறத்தியாருக்கு மற்றவர்களுக்கு போய் செய்வது அது நல்லதல்ல, அது சாபமாக கொண்டு வரும். அது அதற்காக நாம் செலவு பண்ண வேண்டும். ஆகவே இந்த நாளில் ஐயப்பதான் குடும்பம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். காரணம் கேட்டா எனக்கு செய்யறாங்க இல்லையோ, ஆனாலும் கூட குடும்பத்தை அவர்கள் சரிவர செய்கிறார்கள். ஆகவே கடமைகளை அவர்கள் அப்படியா செய்கிறார்கள். அந்த காரியங்களில் ஆகவே மாதம் பிச்சை வாங்கினாலும் அந்த காரியங்களுக்கு எடுத்து வைக்கிறார். அந்த காரியம் எடுத்து வைத்து அது பிச்சம் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு செய்கிறார். அந்த ஒழுங்கு நல்லது. ஆகவே அதை விட்டுட்டு ஆகவே நமக்கே இல்லை, நமக்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்று புற ஜாதிகளுக்கு கொடுக்கும் போது அவர்கள் தப்பான வழியிலே தவறான காரியங்களிலே பல செயல்களிலே அவர் செயல்படும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு ஸ்டாப் ஆகி விடுகிறது. அந்த ஆசீர்வாதம் நின்று விடுகிறது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்தவைகளை கொஞ்சத்தை கூட என்னோடு கூட இருந்தவர்களுக்கு நான் உண்மையா இருந்தபடினாலே, என்னோடு கூட இருந்தவர்களுக்கு அது பகிர்ந்து கொடுத்தபடினாலே அது போதவில்லை. ஆனா மற்றவர்களுக்கு கொடுக்க, வெளியாட்களுக்கு கொடுக்க முடியவில்லை. அதனாலே தேவன் ஆகவே அது ஆண்டவர் தாமே அதை ஆசீர்வதித்தார். ஆகவே இன்றைக்கு அநேகர் போன ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்த காரணம் அதை உங்கள் பிள்ளைகளுக்குரியதை பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். ஆகவே பிள்ளைகளுக்கு சேர வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போனோம். ஆகவே இந்த நாளில் கரையாஞ்சாடி குடும்பம் ஆகவே இன்றைக்கு அது சபிக்கப்பட்ட குடும்பமா இருந்தது காரணம் ஆகவே அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதபடி, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதபடி இருந்தபடினாலே வீடு கட்ட முடியாத நிலைமையிலே காணப்படுகிறார்கள். பழைய வீடு இடிக்க வேண்டும், புதிய வீடு கட்ட வேண்டும். அவருடைய மகன் ஆகவே திட்டாடி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த ஊழியக்காரர் இந்த பட்டணத்தில் எல்லாருக்கும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் பெருமையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். முட்டாள்தனமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாதபடி அவருடைய துணைவியார் நஷ்டமா மறித்து போய்விட்டார்கள். அந்த பையன் திண்டாட்டத்தோடு காணப்படுகிறார். ஆகவே அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளும் திண்டாட்டத்தோடு கூட காணப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அவர் ஞானம் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் குடும்பத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, பிள்ளைகளுக்கு உணவுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அதை பிடுங்கி அது மற்றவர்களுக்கு செய்யப்படும் போது அது சாபமாக விடியும். அது ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். ஆகவே அதனாலே செலவு பண்ணக்கூடாது. 1000 பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் இதற்காக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அது சாப்பாட்டுக்காக தான் செலவு பண்ணும். முடியலன்னா வெளியே டிஃபன் வாங்கிடுவேன், வெளியே ஆகாரங்களை வாங்கிடுவேன். ஆகவே நான் ஏதாவது சமைக்க முடியலன்னா வெளியே வாங்கி ஆகாரத்துக்காக தான், ஓன்லி ஃபுட். ஆகவே வேற ஒன்றுக்காக கிடையாது. ஆகவே வேற எந்த காரியத்துக்காக செலவு பண்ண வழி இல்லை. அதனாலதான் மருத்துவமனைக்கு அது செலவு பண்ணாத நிலைமையிலே அது அப்படியாய் காணப்படுகிறது. எல்லாம் ட்ரை ஆகிவிட்டது. ஆகவே இப்படியாக இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் வந்தது, ஆகவே நியூ இயர் வந்தது. எப்படி அதை சமாளிப்பு, என்ன செய்வோம் என்று தெரியாது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் கடைசி நேரத்திலே. ஆகவே நான் எப்படி ஒயிட் வாஷ் பண்ணுவேன், ஆண்டவரை எப்படி, எனக்கு வருமானமே இல்லையே, ஆகவே மாதமான வருமானம் கிடையாது. ஆனால் எப்படி ஆண்டவரை ஈஸ்டரை ஆண்டவரை நியூ இயரை கொண்டாட முடியும், இந்த கிறிஸ்துமஸ் எப்படி நான் கொண்டாட முடியும் என்று கேட்டேன். நான் யாரையும் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரை நடத்தணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். அது பிரகாரம் ஆண்டவர் அப்படியா நடத்தினார். ஆகவே யாரை வாயை திறந்து ஆகவே நீ கொடு நீ செய் என்று நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே இஷ்டப்பட்டு யார் விரும்புகிறாங்களோ அதை செய்யட்டும் என்று அது ஐயப்பதான் குடும்பம் அப்படியா செஞ்சார்கள். ஆகவே இந்த நாளில் கூட 1000 விளக்கு குடும்பத்தார் அப்படியா செய்தார்கள். ஆகவே இந்த நாளிலே சில சகோதரமார்கள் அப்படியா செய்தார்கள். ஆகவே தேவனாய் கர்த்தர் கொஞ்சம் குடும்பமா இருந்த ஆண்டவர் அப்படியா செய்கிறார். ஆகவே எப்படியாக என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த ஊழியக்காரர்களுடைய குடும்பத்துக்கு பொறாமை வந்துவிட்டது. ஆகவே தான் அவர்கள் போய் அவர்கள் டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடு என்று சொல்லி. ஆகவே எல்லா சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆனாலும் கூட அவர்களால் ஆசீர்வாதம் அங்கே இல்லை. காரணம் அது குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், கூட இருக்கிறவர்களுக்கு, தன்னோடு இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆசீர்வாதம் பிடிங்கி அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அதே ஆசீர்வாதம் குறைச்சல் ஏற்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு போய்விடுகிறது. ஆகவே அந்த தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாம் மற்ற ஏழைகளுக்கும் நாம் கொடுத்து உதவ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மற்றவர்களுக்கும் ஆகவே நாம் உதவி செய்ய வேண்டும். அது தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்க